பூச்செடினா யாருக்குங்க பிடிக்காது? அதுலேயும் கொத்த கொத்த பூக்கிற பூச்செடினா நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பூச்செடி இப்படி தான் சரமாரியாக பூத்து கொழுங்கிருச்சு. ஒரு 1 இயர் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த செடியை கட் பண்ணி விட்டோம். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அப்போ கட் பண்ணி விட்ட வீடியோ கூட போட்டிருந்தேன். லைக் நிறைய பேர் வந்து எனக்கும் அந்த கட்டிங்ஸ் கொடுங்க, நான் என்னோடய கைப்பக்கத்துக்கு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன், இல்லைங்க யாருக்குமே நாங்கள் கட்டிங் கொடுக்கல, ஏன்னா நாங்களே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணி பதியம் போடுறோம், எப்படி முளைக்கும்னு தெரியாது அப்படின்னு. இல்லை கொடுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு உண்மையாக அப்போ கொடுக்கல, என்னடா இத்தனை பேர் கேட்டும் நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொடுக்காததே இப்போ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பதியம் போட்டிருந்தோம். நான் என்ன நினச்சேன்னா, அட்லீஸ்ட் இந்த பதிய செடியில் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறமாவது பிடுங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் நான் நினச்ச மாதிரியே பதிய செடியெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சூப்பராலாம் முளைக்கலைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செடி நாங்கள் பதியம் போட்டிருக்கோன்னு. கடைசியில் லாஸ்ட்டில் வந்து முளைச்ச செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா 5 அவ்வளோதான் முளைச்சிருக்கும். இது ஒரு வேளை நான் ஆசைப்பட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்து அதை முளைக்கலைனாலும் கஷ்டமாக போயிருக்கும். ட்ரிம் பண்ணி விடும்போது கூட நாங்கள் நினச்சது அதுதான், மேஜராக இருக்க செடிக்கு ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி அது நல்லா இருக்குது.